என் அன்பு குழந்தையே, உன்னுடைய உண்மையான அன்பு உன்னை தேடி எப்பொழுது வரும் என்று இங்கே தவித்து கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, இத்தனை நாட்களாக உனக்கு வாழ்க்கை சந்தோஷமாக இருந்த போதிலும் சில நாட்களாகவே மிக பெரிய கஷ்டங்களை எல்லாம் உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. எந்த நேரமும் எதையோ ஒன்றை இழந்து விட்டது போன்ற ஒரு உணர்வு உனக்கு நீங்காமல் உன் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது. என் நேரமும் ஒரே ஒருவரை பற்றி மட்டுமே நீ அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய கவனங்கள் எல்லாம் அந்த ஒருவர் மீது மட்டுமே இருக்கிறது. வேறு எங்கிலும் உன்னுடைய கவனம் செல்லவில்லை. எதிர்காலத்தை பற்றிய பயம் உனக்கு அதிகமாக வந்துவிட்டது. அதற்கு காரணத்தையும் தெரிந்து கொள்ள முடியாமல், பிரச்சனைகளுக்கான சூழ்ச்சிகள் என்னவென்று அறியாமல் என் பிள்ளை தவித்து நிற்கின்றாய் அல்லவா? சூழ்ச்சிகள் என்று சொன்னவுடன் என் குழந்தையே, நீ விழித்து பார்க்கின்றாய். நம் உறவு பிரிந்ததற்கு அப்படி என்ன சூழ்ச்சிகள் இருந்துவிடப் போகிறது என்று கூட நீ நினைக்கலாம். என் செல்லமே, நிச்சயமாக இந்த அன்பு பிரிந்ததற்கு மூன்றாவது ஒருவருக்கு தொடர்பு இருக்கிறது. ஏனென்றால் என் செல்ல குழந்தையே, நீ எப்பொழுதுமே உண்மையான அன்பினைத்தான் அவர்களிடத்தில் வெளிப்படுத்துகின்றாய். ஆனால் அங்கிருந்து கிடைக்கின்ற அன்பு உனக்கு சில சமயங்களில் ஏற்றதாக இல்லை என்கின்ற பொழுது நிச்சயமாக உன்னுடைய மனது மிகவும் வேதனை அடைந்து விடுகிறது அல்லவா? என் தங்கமே, எப்பொழுதும் உன்னை பற்றி பெருமையாக பேசாத வாய் இன்னொருவரை பற்றி பெருமையாக பேசுகிறது என்றால், என் பிள்ளையே, மனதிற்குள் என்ன நினைக்கின்றாய்? நமக்கு கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை இன்னொருவருக்கு கொடுக்கிறார்கள் என்றால், நம் வாழ்க்கையில் இதனால் வரை என்ன பலனை கண்டிருக்கிறோம் என்று நீ மனவேதனை அடைகிறாய் அல்லவா? என் செல்லமே, இது போன்ற ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில் நடந்ததா என்று ஒரு முறை சிந்தித்துப்பார். இப்பொழுது இந்த உறவு உன்னை விட்டு பிரிந்ததற்கு இதுவும் ஒரு காரணம் என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்திலே சொல்லுகின்றேன். என் செல்லமே, ஒருவரை பற்றி பெருமையாக பேசும் பொழுது உன் மனதிற்குள் ஏற்பட்ட தாக்கம், நீ அதனை வெளிப்படுத்திய உணர்வுகள் எல்லாம் சிறிது குழப்பத்தை உன் குடும்பத்திற்குள் ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படியென்றால் இந்த பிரிவினைக்கு யார் காரணம்? அந்த மூன்றாவது நபர்தான் என்பதை இப்பொழுதாவது புரிந்து கொண்டாயா? என் செல்ல குழந்தையே, எப்பொழுதுமே உறவுகளுக்குள் பிரிவு என்பது சிறு சிறு பிரச்சனைகளில் தொடங்கித்தான் முடிகிறது. சிறு பிரச்சனையாக இருக்கும் பொழுது அதனை எல்லோரும் கண்டுகொள்வது கிடையாது. ஆனால் நாளுக்கு நாள் வேறு ஏதேனும் பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்து வரும் பொழுது உன் மனதிற்குள் இந்த எண்ணங்கள் மட்டும் அழியாமல் என்றுமே இருந்து கொண்டிருக்கிறது. அன்றொரு நாள் நம்மை இன்னொருவருடன் ஒப்பிட்டு பார்த்து நம்மை தாழ்த்தி பேசியவர்கள்தானே என்று நிச்சயமாக நீ நினைக்கிறாய் அல்லவா? ஒருவரை ஒருவர் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது என்பது உண்மைதான். ஆனால் உன்னுடைய உண்மையான உறவு எதையோ காரணமாக வைத்து இதையெல்லாம் செய்யவில்லை. மனதிற்குள் உன்னை விட்டு பிரிய வேண்டும் என்ற எண்ணமும் அவர்களுக்கு இல்லை. ஆனாலும் ஏதோ ஒரு சூழ்நிலை வாயிலிருந்து இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் வந்துவிட்டது. அதற்காக உன்னிடத்தில் மன்னிப்பும் கேட்டு விட்டார்கள். ஆனால் என் அன்பு குழந்தை, உனக்கு அதை மன்னிக்கின்ற மனப்பக்குவம்தான் இல்லாமல் போய்விட்டது. ஏனென்றால் இப்படிப்பட்ட சூழ்நிலையை யாராலும் சகித்து கொள்ள முடியாதுதான். அதுபோலத்தான் உன்னாலும் சகித்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. என் பிள்ளையே, நீ அதிகமாக மனவேதனை அடைந்ததோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் வெகு தூரம் விலகி நிற்கவும் தொடங்கிவிட்டது போல ஒரு உணர்வு வந்துவிட்டதல்லவா? இதனால் என் பிள்ளை இப்பொழுது என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நின்று கொண்டிருக்கிறாய். இப்படியே நின்று கொண்டிருந்தால் இந்த வாழ்க்கை எங்கு சென்று முடியுமோ என்று உனக்கு அதிகமான மன அழுத்தங்களும் வந்துவிட்டது. என் தங்க பிள்ளையே, வாழ்க்கையில் எப்பொழுதுமே பொறுமை என்பது எல்லோருக்கும் அவசியம். அதுவும் குடும்ப வாழ்க்கை என்று ஒன்று வந்துவிட்டால் அதில் உள்ள கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் பொறுத்து கொண்டு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சகித்து கொண்டுதான் செல்ல வேண்டும் என்று உன் அப்பன் உன்னிடத்திலே தெளிவாக சொல்கிறேன். அதற்காக
அவர்கள் எத்தனை தவறுகளை செய்தாலும் அதையெல்லாம் சகித்து கொள்ள வேண்டுமா என்று நீ கேட்டால் நிச்சயமாக இல்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது அல்லவா? அந்த எல்லையினை கடக்காதபடி நீ பார்த்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, சாதாரணமாக விஷயங்களுக்கெல்லாம் நீ போட்டி போட்டுக்கொண்டு சண்டையிட்டு கொண்டு சகிப்புத்தன்மை இல்லாமல் அந்த பிரச்சனைகளை எல்லாம் பெரிதாக்கிவிடக்கூடாது என்றுதான் உன்னிடத்திலே சொல்லுகின்றேன். ஒரு முறை செய்கின்ற ஒரு தவறுக்காக, அதுவும் தெரியாமல் செய்த ஒரு தவறுக்காக பல தண்டனைகளை நீ வழங்குவாயானால் அது உன் வாழ்க்கைக்கு நல்லது அல்ல. நீ அப்படிப்பட்ட சூழ்நிலை உன் வாழ்க்கையில் வருமென்றால் அதை நீ தவிர்த்துவிட வேண்டும். என் செல்லமே, உதாரணத்திற்கு உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லுகின்றேன். ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிறது, அதுவும் இத்தனை நாட்கள் இல்லாமல் புதிதாக வந்திருக்கிறது என்றால், என் குழந்தையே, அதிலிருந்து நீ மீட்டெடுக்கத்தான் முயற்சிகள் செய்ய வேண்டுமே தவிர மேலும் அதற்குள்ளேயே கொண்டு தள்ளி விட்டுவிடக்கூடாது. நான் சொல்வதை நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது ஒன்று நீ அதை கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும், இன்னொன்று தெரிந்ததையெல்லாம் சரியாக உணர்த்திவிட்டு அதிலிருந்து நீ மீண்டு வருவதற்கு உதவிகள் செய்ய வேண்டும். இப்படியாக நாம் நடந்து கொள்ளும் பொழுதுதான் அவர்களாகவே தான் செய்தது எவ்வளவு பெரிய தவறு என்பதையெல்லாம் உணர்ந்து கொண்டு தெரிந்து விடுவார்கள். அது மட்டுமல்ல, தான் செய்த தவறுக்கு எந்த ஒரு தண்டனையும் கொடுக்கவில்லையே என்று மனம் வருந்தி அந்த தவறை மீண்டும் செய்ய நினைக்க மாட்டார்கள். ஆனால் அப்படியல்லாமல் அந்த சின்ன விஷயத்தை பெரிய விஷயமாக்கி மிக பெரிய பிரச்சனைகளாக்கி உன்னையும் கஷ்டப்படுத்தி மற்றவர்களையும் காயப்படுத்தி எல்லோருக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்தி அவர்கள் திருந்துவதற்கான வாய்ப்பினை நீ கொடுக்காமல் இருந்துவிட்டால் தவறு செய்தவர்களின் மனம் மிகுந்த வேதனை அடையும். மீண்டும் இந்த தவறை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் தானாகவே வந்துவிடும். இது மனிதனுடைய இயல்பு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அப்பன் எதை சொல்ல வருகிறேன் என்பதை நீயாகவே இதையெல்லாம் புரிந்து கொள்வாய். அதனால் உன் வாழ்க்கையில் இது போன்ற தவறுகள் வரும் பொழுது அதை எப்படி எடுத்துச் சொல்ல வேண்டுமோ அதை அப்படித்தான் முடித்துவிட பார்க்க வேண்டுமே தவிர ஒரு சிறிய தவறு செய்கின்றவர்களை எல்லாம் மிக பெரிய தவறு செய்கின்ற அளவிற்கு நீயே தூண்டிவிட்டு விடாதே. இதுவரை நடந்தவைகள் எல்லாம் நடந்தவையாகவே இருக்கட்டும். பிரிவு என்பது வந்துவிட்டது. சற்று தொலைவாக சென்று விட்ட உறவானது நிச்சயம் உன்னை தேடி வரத்தான் போகின்றார்கள். என் குழந்தையே, இந்த பிரிவு நிரந்தரமானது அல்ல. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் சந்தோஷமான சூழ்நிலை வரத்தான் போகிறது. உனக்கு துணையாக இந்த கருப்பண்ணசாமி நான் எப்பொழுதும் நின்று கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக எந்த ஒரு பிரச்சனைகளையும் நிரந்தரமாக இருக்கும்படி நான் வைக்க மாட்டேன். கூடிய விரைவில் இதற்கான தீர்வினை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் மாற்றப் போகிறேன். இதற்கான சூழ்நிலைகளை எல்லாம் அப்பன் இப்பொழுதிருந்தே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து நீ கற்றுக்கொள்கின்ற பாடங்கள் எல்லாம் உனக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த உறவுகளை எல்லாம் அத்தனை எளிதாக நீ எண்ணிவிடக்கூடாது. அதுவும் வாழ்க்கை துணையாக இருக்கின்ற உயிரான உறவு. அவர்களின் உணர்வுகளை எல்லாம் நீ சரியாக புரிந்து அதற்கு தகுந்தது போல நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நீ நடக்க தொடங்கிவிட்டால் தானாகவே அவர்களும் உனக்கு ஏற்றது போல நடக்க தொடங்கி விடுவார்கள். தனக்கான மரியாதை கிடைக்கும் பொழுதுதான் தானும் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமானது எல்லோருக்கும் வரும். உனக்கும் அப்படித்தானே? முதலில் இதையெல்லாம் நீ புரிந்து கொள். யாரிடமும் ஒருபோதும் உன்னுடைய உயிரான உறவை விட்டு கொடுத்து பேசிவிடாதே. எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, உன் உயிரான உறவை நீ மீட்டெடுக்கத்தான் நினைக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் அதனோடு சேர்ந்து பிரச்சனைகளில் பங்கெடுத்து கொள்ளாமல் நீ ஒதுங்கி நிற்க நினைக்காதே.
எந்த ஒரு சூழ்நிலையில் நீ அவருக்கு கை கொடுத்து உதவுகிறாயோ, அதுபோல அந்த கை உனக்கு ஆபத்து என்கின்ற நிலை வரும் பொழுது உன்னை தானாக தேடி வரும் என்பதையும் மறந்து விடாதே. என்னுடைய குழந்தையின் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு மாறத்தான் இந்த அப்பன் உன்னிடத்தில் இதையெல்லாம் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையில் எது நடந்தாலும் எல்லாம் சில காலம் என்பதைத்தான் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சில காலங்கள் மட்டும் உனக்கு வரும் கஷ்டங்களை எல்லாம் நீ தாங்கிக் கொண்டு விட்டால் அதற்கு பிறகு உனக்கான சந்தோஷங்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மிக பெரிய அத்தியாயத்தை உனக்கு உருவாக்கி கொடுக்கும். அதில் உனக்கு சந்தோஷம் மட்டுமே நிறைந்து இருக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே. என் தங்க பிள்ளைக்கு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக அமைத்து தருவதற்கான அனைத்து சக்திகளையும் அனைத்து சூழ்நிலைகளையும் நான் உருவாக்கி கொடுக்கப் போகிறேன். அதன் பிறகு நீயாகவே எல்லாவற்றையும் சமாளித்து நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விடுவாய். என் செல்ல குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.